நான் அடிக்கலையே, நீயும் அடிக்கல, நானும் அடிக்கல. வேற யார் அடிச்சிருப்பா? சரி, என் முன்னாடி 1008 நல்லது பண்ணிருக்கா, அதுல யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க நினைச்சுப்போமே. சரி விடுங்க, நான் போய் ஆக வேண்டியதை பாக்குறேன். நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. வீடு தெரியும்ல? போட. ஓகே, தேங்க்யூ. நீங்க சொன்ன மாதிரி நான் கோர்ட்ல போய் சொல்லிட்டேன் மேடம். ப்ளீஸ் மேடம், என் குடும்பத்தை விட்டுருங்க மேடம். என் குடும்பம் தான் மேடம் எனக்கு எல்லாமே. அவங்களுக்காக தான் மேடம் நான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ப்ளீஸ் மேடம், என் பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுருங்க மேடம். கெஞ்சி கேட்டுக்கிறேன், விட்டுருங்க மேடம். என் பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுருங்க மேடம். தயவு செஞ்சு விட்டுருங்க மேடம். எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்னு வந்துட்டா அப்படியே விழுந்துருவீங்க. கல்யாணம், குழந்தை குட்டி, ரொம்ப எமோஷனல்ல. டேய் அக்கா தந்துடுறா. வந்துட்டாங்கல்ல, ஒண்ணும் பயப்படாதீங்க, நம்மள கூட்டிட்டு போயிடுவாங்க. வணக்கம் மேடம். ஓகே மேடம், இப்ப போயிடலாமா? இதுக்கப்புறம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? ஐயா ஐயா, நான் ஒண்ணும் ஐயா, பொண்டாட்டி பிள்ளைங்க ஐயா, ஐயா என்னை விடுங்க ஐயா. ஐயா சார், அவர் என்ன பண்றாரு? ஐயா, நீங்க பயப்படாதீங்க. ஐயா விட்டுருங்க சார். ஐயா, நீங்க வீட்டுக்கு போ. சார், அவர் என்ன பண்றாரு? கூட்டிட்டு போறீங்க சார். எனக்கு ஐயா, ஜாக்கிரதையா இரு. பாப்பா பத்திரமா பாத்துக்க. நான் வந்துடுறேன். சார், எனக்கு நீங்க வராதீங்க, நான் வந்துடுறேன். ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கு. இருந்தாலும் இவனுங்க அழுகையெல்லாம் பாக்குறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. என்ன மாதிரி எத்தனை பேர் இவனுங்க அழ வச்சிருப்பானுங்க. ஆனா இந்த போலீஸ் கண்ணீர் மட்டும் ஏனோ தெரியல, பாவமாவே தெரிய மாட்டேங்குது. அது ஏங்க? கோர்ட்ல மொத்தமா அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டா மாப்ள, எல்லாமே உனக்கு எதிரா மாறிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை அரெஸ்ட் பண்ண போலீஸ் வரும். ஆதி, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். கிளம்பலாமா? மாப்ள, இன்னும் 2 நாள்ல உங்களை வெளியே எடுக்கிறேன். தைரியமா போங்க. வாங்க ஆதி. வாங்க. வா. மாரா, என்னடா எங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கிற? நாங்கெல்லாம் ஃபாஸ்ட். வீரா வீரா, ஒரு நிமிஷம் இரு, நான் வந்துடுறேன். என்னாச்சு வலிமா? என்னன்னு கேக்குற? எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து மீண்டு வந்திருக்க. எத்தனை பேரு கண்ணுப்பட்டு எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. இதெல்லாம் மொத்தமா போகணும்னா திருஷ்டி கழிச்சு தான் கூட்டிட்டு ஆமா, போகணும். கலெக்டர் மேடம் பண்ண வேலைக்கு ஊரே கண்ணு வச்சிருக்கோம். பெரிய திருஷ்டி பூசணிக்காயை வாங்கி சுத்தி போட்டு முச்சந்தில ஓட, அப்பயாவது இந்த திருஷ்டி எல்லாம் கழிதான் பாப்போம். இப்ப எதுக்கு முறைக்கிறீங்க? உண்மையதான் நான் சொல்றேன். அதான் சொல்றதுக்கு நீ யாரா? எங்களுக்கு தெரியாதா? நீ வாயை மூடிக்கு நில்லு. நம்ம நைனா கேரக்டராவே வாழ்றாரு. நீ இரு, நான் ஆரத்தி எடுத்துட்டு வந்துடுறேன். வெயிட் என்ன நான் இதெல்லாம்? எடுக்கிறேன், நீ போய் நில்லு. போ, போ. கொடுப்பா, நான் எடுக்கிறேன். ஏங்க, நான் எடுக்கிறேன், நீங்க வாங்க. ஏங்க, லேடிஸ் தான் ஆரத்தி சுத்தணும், ஏதாவது ரூல்ஸ் இருக்குதா? ஜென்ஸ் சுத்த கூடாதா? அப்படிலாம் எதுவும் இல்ல. கத்தே கட்டப்படி ஸ்டைல் மாசா இருக்கு பாஸ்.
பாடுறா, வா வெற்றி. ஒரு அழகான பூவே பூவை கட்டிருக்கு. அது கவிதையெல்லாம் அப்பப்ப சொல்றியே. தப்பா வரும். மே ஹெல்ப் யூ இன் கட்டிங்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். பூ கட்டத்துல நீ என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? இதெல்லாம் பொம்பளைங்க வேலை வெற்றி. ஆனா நீங்க வேற எதுலயுமே இந்த பொம்பளை வேலை ஆம்பளை வேலை கிடையாது பாருங்க. இந்த குழந்தை பெத்துக்கிறது தாய்ப்பால் கொடுக்கறது மட்டும் தாங்க பொம்பளைங்க தனியா பண்ணணும். மத்த எல்லா வேலைகளையும் எல்லாரும் சரிசமமா செய்யணும். இதுல ஆம்பளை வேலை பொம்பளை வேலைன்ற வித்தியாசம் கிடையாது. கொடுங்க, நான் கட்டுறேங்க. உனக்கு பூவெல்லாம் கட்ட தெரியுமா வெற்றி? இதுல என்னங்க பிரமாதம்? என் பொண்டாட்டிக்கு நான் தாங்க பூ கட்டி கொடுப்பேன். அவங்களுக்கு தான் பிடிக்கும். பரவாயில்லப்பா, உன் பொண்டாட்டி ரொம்ப கொடுத்து வச்சவதா. கண்ணு வைக்காதீங்க. ஐயே, கண்ணுல வைக்கல. நான் வேணா திருஷ்டி எடுத்துறேன். ஆ. நல்லா இருப்பீங்க. போதுமா? நன்றி நன்றி. சரி, எத்தனை நாளா இப்படி இருக்கலாம்னு உத்தேசம்? அது ஏன் வெற்றி, நீ இந்த மல்லிப்பூ மட்டும் தான் கட்டுவியா இல்ல எல்லா பூவுமே கட்டுவியா? எல்லாமும் கட்டுவாங்க. ரோஜா, சாமந்தி, கனகாம்பரம், காலிஃபிளவர் குத்தெல்லாம் கட்டி கொடுப்பேன். என்ன வெற்றி? என்னங்க சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு யார் சொன்னாங்க? சரி, யார் சொன்னானே? நல்ல மேட்ரு, அவ்வளவுதான். யார் சொன்னாங்களோ என்னமோ, நீ ஞாபகம் வச்சிருக்கியே. நல்லா பேசுற வெற்றி நீ. ஆனா நீங்க சூப்பரா சமாளிச்சு பேச்சையே மாத்துறீங்க. ஏங்க, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எப்படி இருக்கலாம்னு உத்தேசமா? என்ன கேள்வி? எனக்கு ஒண்ணும் புரியல. புரியலையா? பூ கட்டும் போது கூட ஒரு பூவை தனியா வச்சுலாம் கட்ட முடியாது. 2 பூவை ஜோடியா வச்சாதான் கட்ட முடியும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓப்பனாவே விஷயத்துக்கு வரேன். எத்தனை நாளைக்கு ஒத்த ஆளாவே தனியா இருக்க போறீங்க? இந்த பாருங்க, நீங்க உங்களோட அண்ணனுக்காகவும் உங்க அண்ணனோட பசங்களுக்காகவும் உங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டீங்க. சூப்பருங்க, செமங்க, டக்கருங்க. ஐ எம் ஹாப்பிங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல.